இந்த டாஸ்மாக் யார் ஒழிக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர். 2026 வந்து ஆட்சி அமைக்கிற வந்தா அண்ணன் நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். 2026 யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? 2026 யார் ஜெயிப்பான்னு சீமான் வரணும். தேர்தல் அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கான சரியான பதில் கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே ஜெயிக்கணுன்றதுக்காக களத்துல நிறைய போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். Behind Me Media, we see both ahead and behind. யார் ஜெயிப்பான்னு சீமான் வரணும். ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து எவரோ தவறு பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் தட்டி கேட்டு இது நடக்குது, இது உண்மையா, இது பொய் வந்து ஏசி சூட்டு சட்டம் கேக்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த அரசியல்வாதி நம்ம தப்பு போன அவங்க திருப்பி செய்யறாங்க. அவர் சொல்றத பார்த்து பயந்து அடுத்த வருஷம் 2024 யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அண்ணா அதிமுக சொல்லிக்கிறாரு. ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் கூட்டணி இருந்தாங்க அதிமுக வின் பண்ணுவேன். அதிமுக தான் வின் பண்ணது. அடுத்த வருஷம் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? மாற்றம் யாருக்கு உருவாகுது அவங்களுக்கு தான் போட விரும்புவோம் எல்லாருமே. அப்புறம் என்ன எல்லாரும் நினைக்கிறீங்க? விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும். பின்ன என்ன புது மாற்றத்தை எல்லாரும் தான் விரும்புவாங்க. யார் ஜெயிப்பா? திமுக தான் கண்டிப்பா. திமுக ஏன் புதுசா மாற்றத்துக்கு விஜய் எல்லாம் வந்திருக்காரு? விஜய் வந்து என்ன பண்ண போறாரு? வேலை பார்த்துட்டு போயிட்டு வேண்டிதான். அவர் தாங்க இப்ப பயங்கர டிஎம்கேக்கு டிவிகே தான் போட்டியேன்னு சொல்றாரு. நான் விஜய் ரசிகை தான் ஓட்டு போட்டுக்கோனா? ஏன் நான் போட முடியாது. சினிமா ஃபீல்ட்ல பிடிக்கும் அவ்வளவுதான். பாலிடிக்ஸ் ரீதியா வந்து திமுக தான் நம்ம அந்த மாதிரி தான். ஜெயிச்சா நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? டிஎம்கே புதுசா விஜய் வந்திருக்காரு. விஜய் வரட்டா அவர் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. அப்ப கட்சி ஓட்டு கட்சி தான் போடுவாங்க. பட் அவருக்கு உங்க கட்சியில விட ரசிகர்கள் அதிகமா இருக்கான்னு சொல்றாங்களே. 2 போட்டுங்க. அப்ப அவங்க அவர் தான் ஜெயிப்பாரு. அவர் எப்படி செய்ய முடியும்? ஏன் எப்படி தலைவர் நேற்று வந்து அரசியல் வர முடியுமா தலைவர்? அப்ப எல்லா பேரும் எப்படி வந்துட்டானே எப்படி? புதுசா விஜய் வந்திருக்காரு. அவர் வேணா நான் பேசலாம் என்னன்னு சொல்லிட்டு கேளுங்களா? கேளுங்க. அவர் படிப்பு கம்மி, அவர் அறிவு 2 அறிவு காலேஜ்ல ஃபெயிலரு. அவர் நாட்டை எப்படி காப்பாத்துவாரு? இவன் இப்ப விஜய்ல வந்து என்னைக்கு வந்து ஆட்சி வந்தாங்க படம் நடிச்சிட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து ஆட்சி அமைக்க முடியுமாங்க அவன் வந்து? பட் ஸ்டாலின் சார் மட்டும் படிச்சிருக்காரு. அவங்க அப்பா கூட எலெக்ஷன் பார்த்து வரல. நம்மளுக்கு என்னென்ன குறை வச்சிருக்காரு? எல்லாமே இருக்கு. அனுப்ப இருக்குண்ணா, அரசியல் அனுப்ப இருக்கா? பாதம் எல்லா இடத்துலயும் அவர் மேல இவர் நிறைய குறை சொல்றாரு விஜயண்ணா. அவருக்கு குறை சொல்லி பிஜேபி ஆளுனா அவரு. பிஜேபி ஆளா? ஆமா. எப்படி சொல்றீங்க? பிஜேபி சொல்றாருல்ல, பிஜேபி பத்தி பேச மாட்டாரு. திரும்ப கொண்ட மதுரையில இப்ப ஒரு இது கலவரம் நடந்தது, அதை பத்தி எல்லாம் பேச இல்ல. திமுக என்ன திமுக இருக்கு? ஆனா பிஜேபி சொல்லிட்டாரு. சும்மா ஒரு வார்த்தை தான். ஆனா திமுக 10 வார்த்தை பேசுறாரு. ஆமா, அது என்னச்சுக்கா ஓட்டு வாங்க பிஜேபி பேசுனா தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்கலாம்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஓட்டு கேட்க சொல்லிருக்காரு. வாய்ப்பே கிடையாதுண்ணா. ஏன் இப்ப இருக்க ஆட்சி சரியில்லையா? எங்க சரி இருக்கு? எதை சொல்லுங்க, என்ன சரியில்லைன்னு? எதுவுமே சரியில்லை. தமிழ்நாடு கவர்மெண்டே சரியில்லை. இப்படிதான் இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு மோசமான நிலைமையில இருக்கு அது கவர்மெண்ட். இது எதை வச்சு மோசம்னு சொல்றீங்க? எல்லா துறையிலும் தான் இருக்குது. எந்த துறையை குறிப்பிட்டு சொல்ல முடியும்? நீங்க ஒர்க் பண்ற துறை, இந்த துறையில இவ்வளவு மோசம் இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது மோசம் இருக்கிற துறையில பாத்தீங்கன்னா எல்லாருமே கூலி வேலை செய்யறவங்க வந்து எல்லாருக்குமே அடிப்படையில பொருளாதாரம் அதிகமா விலைவாசி உயர்த்திட்டாங்க. அது கம்மி பண்ண போறோம், பொருளாதாரத்தை உயர்த்தி விட போறோம் மக்களுக்கு அப்படின்னு இருக்காங்க. வேற டிஎம்கே எல்லாம் விஜய் வந்துட்டு தற்கூரி அப்படிலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படி பாருங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் வாய்க்கு வந்ததை அச்சு விடுவாங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கோசம் இறங்கி பண்ணணும்ன்றாரு. அவ்வளவுதான். அதான் அவரோட. ஒண்ணும் இல்ல, ஒரு டிஃபன் கடை போறோம், சாப்பாடு கேட்கறோம், அவங்க வந்து வச்சதான் சாப்பிடுன்றான். ஏன் எனக்கு ஏன் நான் காசு ஏன் இல்லைன்ற அந்த கேள்வி யாரு கிடையாது? சீமான் எது கேட்கறான்? ஒரு ஆண்பால ஒரு தமிழர் கேட்கறது நியாயம் தானே. பட் இப்ப புதுசா விஜய் வந்திருக்காரு, அதனால அவர் ஓட்டு எல்லாம் பிரியுங்கிறாங்க. வந்து எம்ஜிஆர் மாதிரி நினைச்சிட்டாங்க அவங்கள. எம்ஜிஆர் யாரும் பார்த்ததில்ல. எல்லா மக்களும் வந்து எம்ஜிஆர் வந்து பார்க்கணும்னு ஆர்வத்தை. அப்படி எம்ஜிஆர் வந்து பார்க்கறதுனால அவர் அரசியல் இது சினிமா நடிக்கிற ஒரு இதுல வந்து கட்சியில நின்று சப்போர்ட் பண்ணாரு. விஜய் வந்து யாரும் பார்த்ததில்லை அப்படிங்கிறது. இப்போ எப்படின்னா ரஜினிக்கு அப்புறம் விஜய் நல்லா ஓடுது படம், ஓடுது, நடிக்கிறாரு, போறாரு. அது அப்புறம் ஆனா வந்து படம் நல்லா ஓடும். அப்படிங்களா எல்லாருமே வந்து விஜய் படமா? இப்போ நானும் விஜய் படம் நல்லா பார்ப்பேன். எம்ஜிஆர் படத்தை எப்படி விரும்பி போட அது விஜய் ஓட்டுங்கிறது கிடையாது. ஓட்டு போட மாட்டேங்க. ஏன்னா அவர் நடிப்பில் நடிக்கலாம். உண்மைக்கு வந்து இப்போ 10 பேருக்கு முன்னாடி பேசலாம். ஒரு ஆம்பளை 10 பேர் இது செய்யணும், அதை பண்ணணும், ஏன் அதை காவணும்ல, ஏன் இது பண்ணலை அப்படிங்கிறது ஒரு ஆம்பளையா கேட்கணும். அதுல வந்து தில்லு வந்து சீமான் கூட்டணி இல்லையானா ஜெயிக்க அதுதான் வாய்ப்பு.
பட் இப்ப எல்லாருமே அண்ணா திமுக இருந்து வெளியே வராங்களா? எல்லாமே வந்துருவாங்க, வந்து சேர்த்துருவாங்க. செங்கோட்டையன் திரும்ப வந்துருவாங்க. எல்லாமே வர வாய்ப்பு, சும்மா நாடகம் ஆடுறாங்க. ஆனா ஜெயிக்கிறது இபிஎஸ் தான், வேற யாரும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. அவரு தான் பர்சன்டேஜ். பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு. வருது பிஜேபி எல்லாமே அதிமுக தான் ஜெயிக்க வின் பண்ண போகுது. 2026 அதான் வின் பண்ண போகுது. ஓட்டு இல்லாத பசங்க எல்லாம் நிறைய பேர் கூட்டணி சேர்த்தா ஒண்ணும் பண்ண முடியாது. விஜய் வந்து உங்க ஓட்ட உங்க செகண்ட் இடமே கிடைக்காதுங்கிறாங்க. விஜய் வந்ததுனால தேர்ட் இடமே கிடைக்காதுன்ற, அப்புறம் செகண்ட் இடத்துக்கு போற ஜெயிக்க போறது அதிமுக தான். விஜய் ஆனா அவரு ஸ்டாலின் அங்கிள் அப்படிலாம் சொல்லி கலாய்க்கிறார். அப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? தற்கூரி கூட்டம் அப்படிதான் சொல்லுவோம். அதான் முடிஞ்சிருச்சு. நீங்க அந்த கூட்டத்துல இல்ல? அந்த கூட்டத்துல. பட் அவங்க ஆனா சொல்றாங்க டிஎம்கே நிறைய விலைவாசி ஏத்திட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஃபுல்லா கம்ப்ளைண்டா சொல்றாரு. கொலைக்கண்ணை குலைச்சிட்டு இருக்கு, அது குலைச்சிட்டு தான் கிடக்கும். அவர் மட்டும் வந்து சாதிச்சு போட போறாரு. சம்பாதிச்சு மக்களுக்கு பாதி செலவு பண்ணிருக்காரா? அவர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. என்ன உச்சத்தை விட்டு வந்திருக்காரு? என்ன உச்சம்? ஒரு உச்சத்தை உள்ளங்க. நீங்க வேற டம்மி பாவாது பாவா, நீங்க வேற. பட் எல்லாருமே விஜயகாந்தே முடியல. பட் அவரு வந்தோடனே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஜெயிச்சார்ல. இப்படி அவர் ஒரு முறை தான் ஜெயிச்சாரு. 230 ஜெயிச்சிருவாரா? அப்படிதான் சொல்றாங்க. சரி சொல்லட்டுமே, ஓட்டு போடுறதானே இருக்கு. பட் அவங்க ஜெயிக்கலாம் 10, 20, 30, 50 ஆட்சி எல்லாம் பிடிக்கணுமா தலைவரு? ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. ஆட்சி பிடிக்கான வாய்ப்பு. டிஎம்கேவோட ஓட்டை பிரிச்சிட மாட்டாரு? நம்ம ஏடிஎம் கோட்டை பிரிக்காதப்பா, டிஎம் கோட்டை பிரிக்கத்தான். அவர் மூலம் உங்களுக்கு டிஎம்கே மட்டும் தானே குறை சொல்றாரு, ஏடிஎம்கே குறைய சொல்றது இல்லையே. ஏடிஎம் எப்படி குறை சொல்றாரு? ஆளுங்க எல்லா பேரும் குறை சொல்லி அவனை. யார் வந்தாலும் டாஸ்மார்க் வச்சா அவங்க முதல்ல வரணுமே ஒழிக்கிறதுக்கு. யார் வருவாங்க? யார் வந்தாலும் சரிங்க, டாஸ்மார்க் ஒழிக்கணும். குடும்பம் குடிச்சது குடிச்சு யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இது ஒரு பெரிய கடல். அதிமுகவும் திமுகவும் கடல். அதை தாண்டி வரதா இது ஓட. இது அது விஜயா? ஆமா, அவர் தான் ஜெயிப்பாரா? அவர் ஜெயிக்க மாட்டாரு. இது ரெண்டும் தோல்வி அடைஞ்சா அவர் ஜெயிப்பாரு. ரெண்டும் கெத்தா இருந்தா அவர் ஜெயிக்க மாட்டாரு. யார் கெத்தா இருக்காங்க? ரெண்டு தான் கெத்தா இருக்குது, அதிமுக திமுக. இதை தாண்டி தாங்க அவர் வரணும். 3வது இடம் தான் அவர். திமுக டோட்டலா எல்லாமே பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. பிரிஞ்சு போனாலும் 3வது இடத்துல தான் வர முடியுங்க. 3வது இடத்துல தான் வர முடியும், ஃபர்ஸ்ட் இடத்துல வர முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாதுங்க? எப்படி முடியும்? இளைஞர்கள் ஓட்டு போற எத்தனை இளைஞர்கள் ஓட்டு இருக்கு? இளைஞர்கள் அத்தனை இளைஞர்கள் ஓட்டு இருக்கா? என் பையன் ஓட்டு இருக்கா? என் பையன் நான் ஓட்டு எனக்கு என் பையன் ஓட்டு இருக்கா? இல்ல, என் 12 வருஷம் பையன் ஓட்டு இருக்கா? எல்லாம் உங்களுக்கு இல்ல, பட் மத்த நிறைய பேர் கூட்டம்லாம் பாக்குறீங்களா? அவருக்கு எப்படி கூட்டம் போகுதுன்னு? கூட்டம் போனா என்ன பண்றது? கூட்டம் போனா கூட்டம் மக்கள் போகும், கூட்டம் போவான். ஓட்டு போடணும்ல மக்கள். கூட்டம் போற மக்கள் போற ஓட்டு போடணும்ல. போட மாட்டாங்கிறீங்களா? போட மாட்டாங்க. அவன் எங்க வர்றது? வர முடியாது. யார் ஜெயிப்பாங்கிறீங்க? ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். ஸ்டாலின் தான். அவரு எழுதி வச்சுக்கீங்க. ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு, திருமாவும் ஜெயிப்பாரு. உங்க இவன் விஜய் செய்ய முடியாது, நீ எடப்பாடி செய்ய முடியாது, ஆரும் செய்ய முடியாது. இவர் வந்தா இப்ப ஓட்ட பிரிக்க மாட்டாரு. கூட்டம் அவருக்கு தானே அதிகமா கூடுது. யாருக்கு கூட்டம் பண்ணாது? ஓட்டு இல்ல, நாங்க தான் போவோம் பாக்குறதுக்கு. எங்க வீட்டுல தான் போவாங்க, எங்க பசங்க வயசு போவான். அதெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? அந்த வாய்ப்பே இல்லண்ணா. ஓட்டுல போட்டு அது நிறைய உச்சத்துல விஜய் வந்துட்டான்னு வச்சுக்கா, மோடியில எல்லாம் சாதிக்கலாம். தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வந்துட்டான்னு வச்சுக்கா, அவனால எல்லாம் சாதிக்கலாம். அதனால அவரு இப்ப மோடி சொல்லிதான் சட்டம் வருது. மோடி அவங்களோட பிஜேபி கன்ஃபார்ம் எல்லாத்தையும் தெரியும், மக்களுக்கு எல்லாம் தெரியும். யாரும் ஓட்டு போட மாட்டாங்க தமிழ்நாட்டுல, யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அவர் சிஎம் தன்னிச்சையா போட்டிட்டால் மட்டும்தான் அவர் வெற்றியாளரா வர முடியும். யாரு கூட கூட்டணி வச்சாருன்னா அவர் வர முடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஒரு மனிதர் மட்டும்தான் மக்களுக்காகவும் விவசாயிகளுக்கும் விவசாயி படுற கஷ்டத்துக்காகவும் போராடக்கூடிய ஒரே தமிழரா நாம் தமிழர் சீமானை தான் நாங்க பாக்குறோம். என்னன்னா பிளஸ் என்னன்னா அவரு காசு எல்லாம் கொடுக்காம நம்ம ஊர்ல ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? காசு ஒரு பொருட்டே கிடையாதுங்க. நீங்க காசு 1000, 2000 நிறைய ஓட்டு போடுன்றது சொல்றது அப்புறம் 5 வருஷத்துக்கு எந்த ஒரு இதுவுமே செய்யாம நிறைய டெய்லி நியூஸ் பேப்பரை பார்த்து நிறைய கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, ரேப் நடக்குது. சின்ன சின்ன பிள்ளைகளை துன்புறுத்திடுறாங்க. எங்களுக்கு காசு எல்லாம் முக்கியம் கிடையாது. எங்களுக்கு காசு கொடுக்காம ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா இந்த வருஷம் அதிகமான ஒரு தொகுதியில சீமான் அண்ணன் கண்டிப்பா ஜெயிப்பாரு. புதுசா விஜய் வந்திருக்காரு, அவர் ஓட்டை பிரிச்சிட மாட்டாங்க. விஜய் சார் இன்னைக்குதான் அரசியலுக்குள்ள வராரு. இதுக்கு முன்னாடி நிறைய இழப்பெல்லாம் வந்துச்சு தமிழ்நாட்டுல. அப்போ ஆளுங்கட்சி கூட வந்தாங்க, எதிர்கட்சி கூட வந்தாங்க. அப்போ விஜய் சார் எங்க இருந்தாருன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? இப்பதான் அவர் சிஎம் ஆனு சொல்லி உடனே
நான் வந்து என்னுடைய 275 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வரேன், உங்களுக்காக தான் வரேன்னு சொல்றாரு. அப்படி வந்துட்டாருன்னா அதை சொல்லக்கூடாது. அதை சொல்லிட்டு வர்றது அது முறையான ஒரு ஆட்சியும் கிடையாது. அது ஒரு தலைவனுடைய ஒரு சிஎம் ஆகக்கூடிய கேண்டிடேட்டா நிக்கிறவருடைய அது வார்த்தையும் கிடையாது. அது மக்களுக்கு நன்மை செய்ய வந்துட்டா நான் என்ன இழந்துட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. நீங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிட வந்தா நான் உனக்கு சோறு போட்டேன், என் வீட்டுல சாப்பிட்டு நான் சொல்ல முடியுமா? உனக்கு சோறே போடக்கூடாது. அதான் விஷயம். ஆனா எங்க பத்திரம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்தா நல்லது. இப்ப என்ன நிறைய இளைஞர்கள் வந்துட்டு விஜய் பக்கம் போயிட்டு தான் சொல்றாங்க. அது எப்படி அதுல உறுதி இல்ல. 2026 அதிமுக தான் வின் பண்ண போது ஓபிஎஸ் தான் தலைவர். விஜய் ஓட்ட பிரிப்பார்ல இது இல்லையா? பிரிக்கிற பாதி பேர் ஓட்டு இல்லாதனால அங்க போயிருக்கிறான். இல்ல உங்க கட்சியில இருந்து செங்கோட்டைன்னு மூத்த தலைவர் போயிட்டாரு. ஏன் மூத்த தலைவர் போனாலும் அதிமுக என்னைக்கு அது நிரந்தரம் தான். அது ஒண்ணும் மாற்றமே கிடையாது. அதிமுக தான் வின் ஆகுது. 2026 அதிமுக தான் ஜெயிக்க போகுது. வெற்றி நிச்சயம். நிச்சயம். அதாவது வந்து விஜய் இளைஞர்கள் வந்து போறாங்கன்னா அது வந்து எல்லாருமே வந்து ஓட்டுக்காக போறாங்கன்றது கிடையாது. அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஸ்டார். அவரை பாக்குறதுக்காக ஒரு கூட்டம் போகும். சினிமா ஆக்டர் விஜய் எப்படி இருப்பாரு நேர்ல அப்படின்ட்டு. சில பேர் வந்து அவருடைய ரசிகராகவும் இருந்து போவாங்க. நீங்களே என்னையவே எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து விஜய் ரசிகரா தான் இருந்தேன். காலேஜ் முடிஞ்ச வரைக்கும் அவருடைய புதிய கீதை படத்துக்குலாம் ஓப்பனிங் சொல்ல போய் அங்க மதுரையில வந்து சோழமலை தேட்டர்லாம் வந்து போலீஸ் எல்லாம் அடி வாங்கிலாம் நான் தேட்டருக்கு படமாக்க போயிருக்கேன். எனக்கு விஜய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நடிகரா மட்டுமே பிடிக்கும் ஒழிஞ்சு ஒரு அரசியல் தலைவரா வந்து அவர் வந்து இன்னமும் பொறுமை அவசியம். இன்னமும் அரசியலுக்கான பக்குவங்கள் அதனுடைய அரசியல் நாகரிகங்கள்லாம் நிறைய விஜய் சாருக்கு தேவைப்படுது. ஆனா அவருடைய ரசிகனா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சார். சீமான் சார் வந்து ஏகப்பட்ட வாய்ப்பு. அவர் வந்தா நல்லா இருக்கும். அவர் வரணும். எங்களுடைய ஓட்டு வந்து சீமானுக்கு தான். தேங்க்யூ. இல்ல அவரை மக்களுக்கோசம் என்ன இறங்கி பண்ணாரு? பண்ண மோசல் தான் தெரியும். மாற்றம் வந்து அங்க நிக்க மோசல் தான். அவர் பண்ண மோசல எல்லாருக்கும் தெரியும். இல்ல இப்ப இடையில ஏதாவது பேசினதெல்லாம் பாத்தீங்களா? அண்ணன் இப்படி நல்லா பேசினா ஏதாவது சொல்ல முடியுமா? நல்ல ஸ்பீச்சிங்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு? மக்களுக்கு ஒண்ணு விரும்பணும். மக்களுக்கு பிடிச்சதை நான் விரும்பி நான் செய்வேன். அதுதான் சொல்றாங்க. மக்களுக்கு என்ன விரும்பி பிடிச்சி செய்யறேன்னு சொல்றாரு? மக்களுக்கு அடிப்படை விஷயம் என்னென்ன தேவை அதை விரும்புறாரு. அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கணும் அதான் அவர் கேட்கிறாரு. இப்ப அடிப்படை விஷயம் எல்லாமே கிடைச்சிட்டு தானே இருக்கு. இங்க மக்களுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு. அதை யாரும் கேட்க மாட்டீங்களே. ஒரு பொருளாதாரத்துக்கு கீழ் தங்கி இருக்கிறவங்க எங்க ஏறுவானா மேல? அதிகமா விலைவாசி உயர்ந்துச்சுன்னா எங்க ஏறுவான்? அதை கம்மி பண்ணணும். அதுதான் அவரோட குறிக்கோளா இருக்கு. இப்போ சீமான் அவரை எப்படி பாக்குறீங்க? சீமான் வெறும் பேச்சாளர் மட்டும்தான். வெறும் ஒன்றுத்துக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் வெறும் ஸ்பீச்சிங்லேயே இளைஞரை கவரலாம் நினைக்கிறாரு. ஆனா அது கிடையாது. உங்களால் நடிச்சு எப்படி கவரணும்னு நினைக்கிறாரா? நடிச்சு கவரணுன்றது அது அரசியல் மாறிட்டாரு. ரசிகரா இருக்கும் போது அது நடிச்சு கவரணும் ரசிகர் இளைஞர்களை. ஆனா அவர் அரசியலுக்கு வர மோசல் தான் அவரோட பவர் என்னன்னு பார்க்க போறாங்க. அடுத்த வருஷம் பவர் காட்டுவாருங்கிறீங்க? கண்டிப்பா. அவர் வந்தா ஏதோ மாற்றம் உருவாகும்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. வந்தா ஹாப்பி தான் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா வரப்போகுது பார்க்க போறீங்க, சோழி முடிய போகுது, உங்க ஆட்சி டிஎம்கே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்படிதான் இருக்குது. ஆமா, கல நிலவரம். அவங்களா வந்தா கூட மெஜாரிட்டிக்கு தான் வர முடியும் தவிர தூய சக்தி டிவிக்கே தான். ஆமா, அவர் தான் கேட்கறாரு. ஆமா, அவரை வச்சுதான் இன்னைக்கும் அரசியல் நடக்குது எல்லாமே. ஆனா அவரு கூட்டணி இல்லாம இப்ப தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. கூட்டணிங்கிறது பணம் காசு ரெண்டு. இவரு கூட்டணி எனக்கு ஓட்டு போட்டா போடும் போராட்டம். நாளைக்கு பிற்காலத்துல வந்து என்னத்தை தேடுது? எது சொல்றாங்கன்னா பின்னாடி நடக்கிறது இப்பயே சொல்றாப்ல. அதேதான் இப்பவும் ஆரம்பத்துல முளைச்சல் வந்து அவதான் சொல்றாங்க. பின்னாடி நடக்கிறத நான் இப்பயே சொல்றேன். பணஞ்ச அவருக்கு வந்து பேரம்பசை எத்தனையோ கொடுக்காங்க. நல்லா அடிமக்கள் அடிமட்டத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு கீழ்மட்டத்தில் ஒரு ஆளு அவங்க ஒரு ஆள். அன்னைக்கு ஒரு ஆர்வத்துல வந்து சினிமாங்கிற மோகம் வந்து ஒரு நேரம் சினிமா முகத்துல வந்து அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் வந்து பிரபலம் பண்ணாங்க. எல்லாரும் வந்து ஓட்டு போட்டாங்க. ஆனா செஞ்சாரு, இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு வந்து இவர் வந்து அது ஒரு காலகட்டம் முடிஞ்சு போச்சு. இப்ப செய்யறாருனாக்கா எல்லா பிரச்சனையும் ஒரு ஆம்பளை நின்று தட்டி கேட்கறாங்க. சீமான் அப்போ கண்டிப்பா பேர் சொல்லி யார் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க? சீமான் தான் ஜெயிப்பாங்க. இப்போ டிஎம்கே வாய்ப்பு கிடையாது. இப்போ கூட்டணி ஓகேன்னா எல்லாம் தெரியாயிரும். கூட்டணி அமைச்சாருன்னா வாய்ப்பு உண்டு. கூட்டணி ஜெயிச்சா வாய்ப்பு. ஏடிஎம்கேட போயிட்டாருன்னா கன்ஃபார்ம் டிஎம்கே தோத்துரும். ஓகே, அது இழு தொம்பி சட்டத்தை வரும்.
ரொம்ப போட்டி அதிகமா இருக்கும். போட்டி அதிகமா இருக்கு. இப்ப 3 முனை போட்டிங்கன்னா ஓட்டு போட யோசிச்சு ஓட்டு போடாது. எங்க அப்ப என்ன ஓட்டு போடுறோம் அதை நானும் ஓட்டு போடுவேன். இல்லை என்ன செய்யணும் அதையும் செய்வாங்க. சின்ன சின்ன பசங்க காலேஜ் பசங்க வேணா மாத்தி வேணா போடலாம். மத்தபடி வாய்ப்பு அவங்க ஓட்டுனால எதுவும் பெருசா மாற்றம் வராது. பட் அவருக்கான இப்ப பெண்களோட சப்போர்ட் நிறைய இருக்கு சொல்றாங்க. அப்படித்தான் தலைவரே சொல்லுவாங்க. ஆனா வாய்ப்பு இல்ல தலைவர். இல்ல கூட்டம்லாம் நீங்க பாத்தீங்களா? நிறைய கூட்டம் எல்லா கூட்டத்தையும் விஜய் அடிக்கே சொல்ல விஜயகாந்தோட கூட்டம் வந்துச்சு மதுரையில. அது மாதிரி அப்படித்தான் தலைவர்.